ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிக்கன் வறுவல் தான். இந்த சிக்கன் வறுவல் பார்த்திங்கன்னா சாதத்தோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு, வெரைட்டி ரைஸோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிப்பியை நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி எடுக்கணும். மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 1/2 கிலோவில் சிக்கனை சேர்த்துட்டேன். சிக்கன் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்க்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடரை சேர்த்துட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூளை சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூளை சேர்த்துக்கிறேன். ஸோ ஒவ்வொரு மசாலாவையும் நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை சேர்த்துட்டு அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டி தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மசாலாஸ் எல்லாமே சிக்கனில் கோட்டாகி இருக்கணும். குறைஞ்சது 3 நிமிஷம் இந்த மாதிரி கை விடாமல் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இந்த மசாலாஸ் எல்லாமே சிக்கனில் நல்லா கோட் ஆகணும். உங்களுக்கு எலுமிச்சம்பழ சாறு வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கல, எங்கள் வீட்டில் இல்லாததுனால. ஸோ இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் நல்லா ஊறி வரணும். இந்த மசாலாஸ் எல்லாமே இந்த சிக்கனில் நல்லா இறங்கிடணும். அதுக்காக நம்ம 1/2 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம இந்த ரெசிபியை செய்ய ஆரம்பிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கிராம்பு 3லேருந்து 4 சேர்த்துக்கலாம். பட்டை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா மெதுவாக சேருங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. சோம்பு ஸ்பைசஸ் எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கணும். சொல்லப்போனால் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த ரெசிபி செய்கிறப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெங்காயம் வதங்கி வர்றது தெரியுது. இப்போ இன்னும் நல்லா வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் வதக்கி விடுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஆஃப் த வேல இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இன்னும் நல்லா வதங்கணும். பொன்னிறமாற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும் இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் காரம் எதுவுமே சேர்க்காதீங்க. உப்பு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கோட்டாகி வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த சிக்கன் நமக்கு நல்லா வேகணும். அதுக்காக நான் 3/4 டம்ளரில் தண்ணியை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இந்த சிக்கனை பார்த்திங்கன்னா இனிஷியலாக நான் 1/4 டம்ளர் அளவு தான் தண்ணியை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். அடுத்து நம்ம ஏற்கனவே மசாலாலாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் கொஞ்சம் மசாலா இருக்கும். அதில் நான் 1/2 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கனில். ஸோ இந்த தண்ணியே போதுமான அளவு தான். நமக்கு சிக்கனில் இருந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அதிலே நல்லா வெந்து வந்துடும் சிக்கன் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த டைமில் மட்டும் உப்பு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். உப்பு இல்லைனா மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வேக வைக்கணும். அதுக்காக லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இடையிடையில் நம்ம எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்.
இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா, இது நல்லா வந்து ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் சிக்கனை பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி இடையிடையில நம்ம வந்து நல்லா கலந்து விடணும். அகைன் நான் லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுக்கிறேன். இப்போ பார்க்கச்சலே தெரிஞ்சுது, ஆஃப் த வேல நம்ம வந்து சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் நல்லா வேகணும். கம்ப்ளீட்டா நம்ம ஊத்துன தண்ணி எல்லாமே வத்தி வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து ட்ரை ஆற வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து சிக்கன் தயாராகிடுச்சு. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியும் நல்லா வத்திருச்சு. அடுத்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகுத்தூளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். அவ்வளோதாங்க, சிக்கன் வறுவல் வந்து தயாராகிடுச்சு. இந்த டைம் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக செய்யக்கூடிய சிக்கன் வறுவல் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். இது சுட சுட நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இது வந்து மஸ்ட் ட்ரை. பார்த்திங்கன்னா ரசத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றப்போ. இதை கண்டிப்பாக வந்து வீட்டில் ஒரு முறை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.